ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. 12வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாட்டம். கொல்கத்தாவில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா செய்த பிரதமர் மோடி. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் யோகா தின விழா கொண்டாட்டம். மாணவர்கள் பேராசிரியர்களுடன் இணைந்து யோகா செய்த ஆளுநர் அர்லேக்கர். Gently remove the mudra. Come, place on your knees. Relax in this position. நீருக்கடியில் யோகா செய்து பிரமிக்க வைத்த கடற்படை வீரர்கள். INS சாதவாகனா நீர்மூழ்கி கப்பலில் பணியாற்றும் 40 வீரர்கள் சாதனை. வினாத்தாள் கசிவால் ரத்து செய்யப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் மறுதேர்வு இன்று நடக்கிறது. நாடு முழுவதும் 551 நகரங்களில் 23 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத சிறப்பு ஏற்பாடு. நீட் மறுதேர்வின் போது குளறுபடிகளை தவிர்க்க தேசிய தேர்வு முகமை தீவிர கண்காணிப்பு. வினாத்தாள் கசிவதை தவிர்க்க தேர்வு மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பணிகள் மும்முரம். நீட் மறுதேர்வுக்காக தமிழகத்தில் மட்டும் 307 மையங்கள் அமைப்பு. 1,42,000 மாணவர்கள் தேர்வு எழுத ஏற்பாடு. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள், பேருந்துகள் இயக்கம். விவரங்களை அறிந்து கொள்ள ரயில் நிலையங்களில் சிறப்பு உதவி மையங்களும் அமைப்பு. நீட் தேர்வு மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு. டெலி கவுன்சிலிங் பெறுவதற்கான தொலைபேசி எண்களை அறிவித்தது மக்கள் நல்வாழ்வுத்துறை. நீட் தேர்வு முதல் முதுநிலை மருத்துவ படிப்புகள் வரை மன அழுத்தம் உண்டு. மாணவர்களுக்கு மன வலிமை அவசியம். நீட் தேர்வு அச்சத்தால் மாணவர்கள் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என அமைச்சர் அருண்ராஜ் வலியுறுத்தல். நீட் மாதிரி ஒரு பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ஒரு தடவை வச்சு திருப்பியும் கேன்சல் பண்ணி ரீ எக்ஸாம் வைக்கிறப்ப கண்டிப்பாக இயல்பாகவே பல மாணவர்களுக்கு அந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மைதான். நல்லா முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் கிடைக்கலனாலும் பெரிய வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போயிடுறது இல்லை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மும்பையில் 3வது நாளாக நீடிக்கும் அரசு பேருந்துகள் வேலைநிறுத்தத்தால் கடும் பாதிப்பு. நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் நலனுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோவையில் அமைச்சர்கள் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சிகளில் தவேக பாடல்கள் ஒளிபரப்பப்பட்ட சம்பவம். மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் விஜயின் திரைப்பாடல்களும் இடம்பெற்றதால் அதிர்ச்சி. Be confident, definitely good will happen. Bye. Thank you. All the best. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தவேக மேற்கு ஒன்றிய செயலர் கட்சியிலிருந்து நீக்கம். அரசு பள்ளி வகுப்பறைக்குள் சென்று இடையூறு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை எடுத்து நடவடிக்கை. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு. புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை சுவரை தொட்டபோது சிமெண்ட் பூச்சி உதிர்ந்து விழுந்ததால் அதிர்ச்சி.
பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகும். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். சென்னை ராயபுரத்தில் நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தாவேக ஆட்சியில் அங்கம் வகிப்பதால் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க இயலாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. குடியரசுத் தலைவர் ஆட்சியை தவிர்க்கவே தாவேகவுக்கு ஆதரவு அளித்தோம். கூட்டணி ஆட்சி நல்லாட்சி தொடர வேண்டும் என்றும் காதர் மொய்தீன் விருப்பம். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வந்து விழுந்து விடுமே என்ற அச்ச உணர்வோடு எங்களது ஆதரவை தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு நாங்கள் கொடுத்தோம். இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம், மக்களும் விரும்புகிறார்கள். யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் என இந்த தேர்தல் அடையாளம் காட்டிவிட்டதாக திமுக அமைப்பு செயலர் RS பாரதி பதில். முஸ்லீம் லீக் எடுத்த முடிவையே மதிமுகவும் எடுக்கும் எனவும் பேட்டி. இதெல்லாம் ஒரு புது அனுபவம் எங்களுக்கு. காரணம், இதுவரையில் ஏற்படாத அனுபவம் இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கு. அதாவது யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் என்பதை அடையாளம் காண்பதற்கு, என்னுடைய கண்களை திறப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு நல்ல பாடமாயிடுச்சு. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறும் கம்யூனிஸ்டுகள் தாவேக அணியிலிருந்தும் மாறுவார்கள். அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல, அதனுடன் கூட்டணி வைத்தால் என்ன தவறு என்றும் RS பாரதி பேட்டி. அதிமுக என்பது பெரிய தீண்டத்தகாத சக்தியை போல இவர்கள் பேசுவது, இவங்க அந்த கட்சியோட கூட்டவே இருக்காது போல இல்லாத போது பேசுவது என்பதுதான் வேடிக்கையை. இவங்க அந்த கட்சியோட ஒரே மேடையில் பேசலையா? அப்படியே நாங்கள் கூட்டணி வைத்தாலும் அதில் என்ன உலகமாக தப்பு? உள்ளாட்சி சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அதிமுக நிர்வாகிகள் தாவேக நிர்வாகிகளோடு இணைந்து செயல்பட வேண்டும். முதல்வர் விஜயின் விருப்பம் அதுதான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆணி திருமஞ்சன தேர் திருவிழா கோலாகலம். தேர்களை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம. மயிலாடுதுறையில் பரதநாட்டிய மாணவிகளின் அசத்தலான அரங்கேற்றம். சலங்கை பூஜையில் அபிநயங்களுடன் நாட்டியமாடிய பிரம்மி பூட்டிய சிறுமிகள். அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடைகாலம் முடிந்து களை கட்டிய முதல் ஞாயிறு. கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க அலைமோதிய கூட்டம். சென்னையில் மெட்ரோ ரயில் மேம்பால பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்த கார். அந்தரத்தில் கார் தொங்கிய போதும் நல்வாய்ப்பாக தப்பிய ஓட்டுநர். கிரிக்கெட் விளையாடும் போதே மாரடைப்பால் சுருண்டு விழுந்து உயிரிழந்த IT ஊழியர். சென்னையை அடுத்த ஏகாட்டூர் மைதானத்தில் நடந்த சோகம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் வலிமை வாய்ந்த ஈக்குவடர் அணியுடனான போட்டியை டிரா செய்தது சின்னஞ்சிறிய அணியான குரசாவோ. ஈக்குவடர் வீரர்கள் வலையை நோக்கி அடித்த பந்துகளை 15 முறை தடுத்து அசத்தினார்
கியூரசவ் கோல்கீப்பர் எலாயிரோ. ஐவரி கோஸ்ட் அணியை 1-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றில் நுழைந்தது ஜெர்மனி. ஜெர்மனி நாடெங்கும் ரசிகர்கள் உற்சாகம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கோல் மழை பொழிந்த நெதர்லாந்து வீரர்கள் ஸ்வீடனுக்கு எதிரான ஆட்டத்தில் 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல். மேட்ச் அடுத்தடுத்து சுவாரஸ்யமா ஒவ்வொரு விக்கெட்டு 2 ரன் அவுட்டு தொடர்ந்து ஆக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட உச்சத்துக்கே போயிட்டு இருந்தோம். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வாலோட 100, ஆப்போசிட் டீமோட 100 எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நோலாஸ்ல வின் பண்ணாமல் பார்த்தோம். பட் ரோஹித் மட்டும் விக்கெட் போனது மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மா கிட்ட நின்று பார்த்தோம். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.